Hey guys, இன்னைக்கு லடாக் சீரிஸோட 26th டே. இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா ஜான்சில தான் இருக்கோம். ஜான்சில இருந்து எங்க போறோம்? நாக்பூர் போறோம். இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு மேலேயே முன்ன பின்ன பண்ணாலும் பண்ணுவோம். ரோட்ல பாத்துருப்பீங்க என்னோட டயர் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அந்த டயரை வச்சுக்கிட்டு தான் நான் பண்ண போறேன். அப்படின்னு நிறைய பேர் ஷாக்கிங்கா பாப்பீங்க. வேற வழி இல்ல. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறையவே என்னோட vlogல இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்கிறது எக்கச்சக்கமா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொரோனா, நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட், இப்போ வந்து இந்த டயர், அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்லயே டயர் வேலை செஞ்சது, பஞ்சர் ஆயிடுச்சு, ரிம் உடஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டேவே. இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல வாங்க கோப்ரோ வியூல பார்க்கலாம். பாருங்க, தெரியுதா? ஃபுல்லாக நூல் புறப்பட்டுருச்சு. டியூப்லெஸ் டயர். நான் டயரை மாற்றியே ஆகணும். அதுக்காக தான் முன்னாடி போகிறேன். என்கிட்ட காசு இல்லை. என் அக்கௌண்ட்டில் 2500 தான் காசு இருக்குது. அது ஃபியூல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நாக்பூர் போகணும். நாக்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஷோரூம் இருந்துச்சுன்னா டயரை மாற்றணும். அதுக்கு யாராவது அமௌண்ட்டு போட சொல்லணும். இந்த மாதிரி என்னோடய ஃபுல் ட்ராவலுமே டெய்லி பயங்கர வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் சேலஞ்சிங்காகவும் தான் இருந்துகிட்ருக்குது. கிளம்புவோம். ஏஞ்சல் ஆல்வேஸ் பவர்ஃபுல் கிங்கு தான். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அரவுண்ட் 6200 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கிளம்பியாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 9:15 ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 610 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பண்ணோம் நாக்பூருக்கு. பேபிமா, நான் நல்லபடியாக காசு கிடைக்கிற வரைக்கும் ட்ராவல் பண்ணி வை. நாக்பூர் போகிற வரைக்குமாவது டயர் தாங்கணும். அதுக்காக நீதாம்மா என்னை சேவ் பண்ணணும். உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். நாக்பூருக்கு வந்து இன்னும் 600 கிலோமீட்டர் இருக்குது. சாகருக்கு வந்து இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஒரு பயணம் வந்து ஏன்டா போகல, நீ வந்து ஒரு நாளும் காசு போட லடாக் ரைட் பண்ணிட்டு இருந்தியே, ஏன் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். லடாக் ரைடில் இப்போ உனக்கு காசு இல்லை, டெய்லி அமுச்சு விட்ற காசை வச்சு தான் நீ லடாக் ரைட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஏன் திருப்பி ரிட்டன் போகலை சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். போகும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக எதுவுமே நான் சொல்லவும் கூடாது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனாக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான். ஆனால் நான் வந்து காசே இல்லாமல் தான் இந்த ஒரு ரைடு பண்ணுறேன். ஒரு சில நண்பர்கள் கொடுத்த நம்பிக்கையின் பெயரில், ஒரு சிலர் கொடுத்த என்னோடய மனதைரியத்தின் பெயரில் எல்லாத்தையுமே நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னேறுவோம் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த லடாக் சீரீஸ் இப்போன்னு மட்டும் இல்லை, முன்கூட்டியே இருந்த ஒரு பிளான் தான். இப்போ காசு கிடைக்கலினா கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே டயரை வச்சுக்கிட்டு தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். வேறு வழி இல்லை. எனக்கும் அவங்க கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி நிறையவே காசு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த லாக்டவுன் 2 வருஷமாக எந்த ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் நிறைய காசு வச்சுக்கிட்டு தான் இவன் போயிட்டு இருந்திருப்பான். வாசன் கிட்ட கூட நான் வந்து காசு கேட்டிருக்கலாம். இப்போ ஆல்ரெடி அவனுக்கு நான் காசு தரணும். அதெல்லாம் அங்கே சொல்லி காட்டினா அது நல்லா இருக்காது. அதனால தான். அதே போல் அந்த டயர் மாற்றுறதுக்கு நாங்கள் அவங்ககிட்ட காசு கேட்கலாம். அந்தளவுக்கு மனசு இல்லை எனக்கு கேட்குற அளவுக்கு. அதனால தான் காசு யாராவது போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து டயரை மாற்றுவேன். அப்படி இல்லைன்னா என் உயிரை பணயம் வைத்து தான் இந்த லடாக் ரைடை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏஞ்சல் காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக. லவ் யூம்மா, நீ இருக்குமா. உனக்கு எதுவும் ஆகாது, எனக்கும் எதாகாது. சேஃபாக போயிடுவோம் வீட்டுக்கு. குவாரி, இது எல்லாமே குவாரி தான். மலைகளை அடித்து ஒட்டச்சி நொறுக்கி ஜல்லியாக்கி இந்த மாதிரி ரோடும், இந்த மாதிரி வீடும், இந்த மாதிரி பல பில்டிங்ஸும் உருவாகிட்டு இருக்கிற ஒரு இடம். இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா கல் உடைக்கிற தொழில் தானே அப்படின்னு.
அது நல்லா எனக்கு பழக்கப்பட்ட ஒன்று, நிறைய பழக்கப்பட்ட ஒன்று. எங்கள் அப்பா வந்து ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி. நிறைய கல் உடைச்சிருக்காரு, நிறைய ரத்தம் செஞ்சுருக்காரு. எனக்கும் பங்கு உண்டு. நானும் கல் உடைச்சி ட்ரை பண்ணியிருக்கிறேன். பெருசாக கல் உடைச்சது கிடையாது. ஆனால் அந்த பாறைக்கு துளை ஓட்டுவோம் தெரியுமா? நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. துளை ஆக்டர் அதை ஓட்டியிருக்கேன். நானும் எங்கள் அப்பாவும் ஓட்டியிருக்கோம் நிறைய நாட்கள். நான் 10th படித்தப்போ லீவு, ஒரு லீவுலையும் எங்கள் அப்பா கூட துளை ஓட்டியிருக்கேன். நிறைய கஷ்டங்கள், நிறைய வலிகள், நிறைய காயங்கள். அது மட்டும் இல்லாமல் காதல் தோல்வி. உண்மையாக இருந்தாங்க காதல் தோல்வி கண்டிப்பாக இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. நிறைய காயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கம். என்ன பண்ணலான் இருக்குன்னா காற்றை கொஞ்சம் குறைச்சி ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆமாம், ஏர் பிடிச்சேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேய ஆரம்பிச்சிது. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஏரை குறைச்சிரும். பல பலன்னு பளிச்சுன்னு தெரியுறாங்க. நம்ம உடம்புலையும் ஸ்ட்ரென்த் இல்லை, பயங்கர வலிங்க. நேற்றுலாம் கால் லடாக் போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது பயங்கரமாக இருக்குது. வெயில் வேறு, போகலையும் வெயில் அடிச்சுது. அந்தளவுக்கு பெருசாக தெரியல, காற்று குறைச்சிட்ருக்கேன். ஜான்சிலேருந்து நான் கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் இது. என்னங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் முயற்சி பண்ணதுனால தான் என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதே போல் தான் நிறைய பேர் சொல்லுவீங்க, சோத்தை தின்னுபிட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு லாக்டவுன் டைமில் நீ ஏன்டா அங்கே போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதே போல் தாங்க நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் எடுத்துக்காங்களேன், அவர் கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுனால தான் வந்து இந்த நாட்டுக்கு நிறைய செய்யவும் முடிஞ்சுது. சரி, நாம் வேண்டா செய்யணும், நாம் வேண்டா சோத்தை தின்னுபிட்டு நாம் பாட்டுக்கு நம்ம வழி உண்டு, நாம் வேலை உண்டு, நாம் உண்டுன்னு படுத்து தூங்கிட்டு இருந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அந்த நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்க முடியாது அவரால். அந்த மாதிரி தாங்க, நீ நல்லது செஞ்சியாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் நல்லதெல்லாம் பெருசாக செய்யலைங்க. என்னோடய ட்ரீமுக்காக நான் வந்து உயிரை கொடுத்து இப்போ போராடிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பயணம் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒன்று, ரொம்ப கஷ்டமான ஒன்று. உயிரை பணையம் வச்சு தான், அந்த கோவிட் சுச்சுவேஷனில் உயிரை பணையம் வச்சு தான் நாங்கள் வெளியே வந்தோம். அது மட்டும் இல்லாமல் லடாக்குங்கிற அந்த ரிமோட்டான பிளேசஸில், அவ்வளோ ரிமோட்டான இடத்துல வந்து வண்டி ஓட்டுறதுங்கிறது இன்னும் ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம். உங்களுக்கான ஒரு பயணம் இருக்குதுங்க, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போராடணும். காசு இல்லாத ஒரு மெயின் ரீசன் தான். யாரோ ஒருத்தராவது உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 2-3 பேர் சொன்ன ஒரு வார்த்தையினால தான் நான் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நடந்துகிட்ருக்கு. அவங்க கொடுத்த மோட்டிவேட் தான். அவங்க தான் இன்னும் வந்து காசு அப்பப்போ இருக்கிற காசு அவங்களாலேயும் முடியல, அவங்க கேட்ட இடத்துலையும் காசு கிடைக்கல. அவங்களும் இருக்கிறது இல்லாத கிரட்டி வந்து அமுச்சு விட்டுட்ருக்காங்க. அவங்க இல்லைன்னா அந்த லடாக் சீரீஸே இல்லைங்க. யாருன்னா முதல்ல வந்து ஸ்ரீதர். நான் வந்து இந்த சிஸ்டம் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால ஒரு மொபைல் ஷாப்காரன் அண்ணா, இப்போ அவர் கடவுளுங்க, எனக்கு மிகப்பெரிய கடவுளுங்க. அவரால் தான் பண்ண முடியுது. அடுத்தது சரவணன், என்னோட கூட பிறக்காத ஒரு பிரதர், என்னோட சகோதரன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரும் மிகப்பெரிய ஒரு கடவுளாக தான் இப்போ தெரிகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மணிகண்டன்,
இன் சென்னை என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்து என்னோட நண்பனாக மாறிய மணிகண்டன், அவரும் இப்போ வந்து என்னோட கடவுளாக தான் தெரிகிறாரு. இவங்கெல்லாங்க இந்த 3 வெல்விஷர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப லவ் கொடுத்து, அவங்ககிட்ட காசு இல்லைனாலும் எனக்காக கொடுத்து இந்த ஒரு லடாக் சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வைக்கிறாங்க. அவங்க காசு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சார், ஒரு விளாகராக தெரிஞ்சார், ஒரு மோட்டோ விளாகராக தெரிஞ்சார். எல்லாமே இந்த அருண் விஜய். அவங்க இல்லைன்னா இப்போ நான் இல்லை. அதுக்கப்புறம் வாசன், இவனும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், நிறைய காசு செலவு பண்ணியிருக்கான். அந்த காசெல்லாம் நான் திருப்பி தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மொத்தம் இவங்க 4 பேர். 5ஆவதாக என்னோடய ஃபேமிலி. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி இல்லாமல், இந்த 5 பேர் இல்லாமல் இந்த ஒரு லடாக் சீரீஸ் இல்லை. வேறு யாரும் வெளியே ஹெல்ப் பண்ணல. வேறு யாரும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன், மெயின் சேனல் வச்சுருக்கலடா, அதில் எக்கச்சக்க இன்கம் வரும்லடா அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பெருசாக சப்போர்ட்டும் அந்த சேனலில் இல்லைங்க. இந்த சேனலில் கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் யாரும் கொடுக்கலிங்க. அந்த சேனலில் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. இந்த சேனலில் உங்களோட சப்போர்ட்டும் இப்போ கிடச்சிட்ருக்கு. லவ் யூ காய்ஸ் எல்லாத்துக்கும். ஏபி ஃபேமிலி, லவ் யூ லவ் யூ லவ் யூ. இதே சப்போர்ட்டை எனக்கு அந்த சேனலுக்கும் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கடன்லேருந்தும் என்னால் மீண்டு வர முடியும். இந்த ஒரு லடாக் சீரீஸை வச்சு எனக்கு அந்த சேனலுக்கும் போய் சப்போர்ட் கொடுங்க. கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அந்த சேனலில். போய் சப்போர்ட் அண்ட் லவ்வை தாங்க. நான் டைட்டில்லே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஜிஎஸ்எம் தமிழ்னு. லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். வாவ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல, ரியலி நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு எந்திரிச்சு ஓட்டக்கூடாது, இருந்தாலும் டயர் வீக்காக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக காட்டணும். அந்த ஒரு நான் பார்த்து ரசித்ததும் இல்லாமல் நீங்களும் ரசிக்கணும். அதனால தான் வாசன் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். போகட்டும், முன்னாடி போய் ரூம் எடுத்து ரூம் லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜான்சிலேருந்து நாக்பூர் போகிறது 2வது டோல் இது. இன்னும் சாகர் வந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து வந்துட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் இல்லை. அங்கே டயரை செக் பண்ணதோடு சரி, எங்கேயுமே நிறுத்த கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மலை மேலே, ஏதோ கோட்டை மாதிரி இருக்குது. இந்த சைடும் செம்மையாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட சாகர் பக்கம் வந்துட்டோம். இன்னும் 380 கிலோமீட்டர் இருக்குது நாக்பூருக்கு. 12 மணி ஆகுது கரெக்டாக. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு டோல் இது. ஒரு டோல் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ரெக்கார்ட் பண்ணாமல். கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக ஒரு இது 5வது டோலாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 மணி 1:15 ஆகுது இப்போ. இந்தியன் ஆயில். $310. ஓகே, ஏதோ சவுண்ட் வருது. ஓ மை காட், நம்பர் பிளேட்டே உடஞ்சி போச்சு. எப்படி உடஞ்சிருக்கும்? நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கு. ஏதோ சவுண்ட் வருது. இதுக்கு மேலேண்ணா சாரிம்மா, நம்பர் பிளேட் எப்படி உடஞ்சுன்னே தெரில. நாக்பூர்னு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 255 கிலோமீட்டர்ஸ் இருக்குண்ணா.
நான் இன்னும் சாப்பிடலை, ஏன்னா டயர் இப்படி இருக்கிறதுனாலே பசிக்கலை சொல்லப்போனால். நான் 80 தான் வரணும்னு நினச்சேன், இருந்தாலும் வந்து 100லேயே தான் வந்துட்டுருக்கிறேன். அப்பப்போ 80க்கு போவேன், அப்பப்போ 100 வருவேன். 100 தாண்ட மாட்டேன். அப்பப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 2 மணி ஆகுது. அடுத்து ஒரு டோல்கேட் வந்து தாண்ட போகிறோம். இந்த டோல்கேட் தாண்டினோன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன். என்ன நல்ல விஷயம் சொல்லிடலாமா? இது எத்தனாவது டோல்னு தெரில, நாக்பூர் போகிற வழியில். இப்போ பாருங்க, 19,999 கிலோமீட்டர் வந்து வண்டி எடுத்ததுலேருந்து ஓடி இருக்கு. இப்போ 20,000 வரப்போகுது. 20,000 வா வா வா. இந்த பைக்கில் எந்த ஒரு மேஜர் பேர் பார்ட்ஸும் சேஞ்ச் பண்ணல இது வரைக்கும். அசசரிஸ் கூட எதுவும் சேஞ்ச் பண்ணல. இண்டிகேட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் தான் மேனுவலாக. வேறு எதுவுமே எந்த ஒரு பேர் பார்ட்ஸும் சேஞ்ச் பண்ணதில்லை. எந்த ஒரு பொருளும் டேமேஜ் ஆனதில்லை வண்டியில். இதுக்கப்புறம் தான் வந்து 20,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் தான் பாருங்கள் ஓடிச்சு. 20,000 ஓட்டிட்டோம். வேறு லெவல். செலிப்ரேஷன் மோட் ஆன். 20,000 ஓகே. 20,000 அந்த டயர் ஓடி இருக்கு. 20,000 அந்த செயின் பிளேட் ஓடி இருக்கு. பார்த்துக்காங்க, வண்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இது வரைக்கும் இல்லை. 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். பண்ணாலும் சொக்குதுங்க. அதனால் திருப்பி வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா இருந்தால் சொக்குது கருமம். என்ன மூஞ்சி கழுவுனாலும் சொக்குது. போகும்போது வந்து சொக்கலை, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அரக்கில் வந்து பயங்கரமாக சொக்குது. அதனால் இப்போ வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ். ஏடிஎம் எங்காவது இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தா காசு எடுத்தால் தான் சாப்பிடவும் முடியும். பசிக்குது, இருந்தாலும் எங்கேயுமே ஏடிஎம் இல்லை. எவனாச்சும் ஒரு கடையில் ஃபோன்பே வச்சுருப்போம். ரொம்ப ரேராக தானே இருக்கும். சொட்டைக்காட்டில் ஃபோன்பே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க பாவம். டைம் 2:30 ஆகுது. செம்ம செம்ம செம்ம. இந்த மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி ரூட் இருந்துச்சுன்னா டயர் சென்டரில் தேயாது, சைடில் மட்டும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு டோல்கிட்ட அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 டோல்கிட்ட 8 டோல்கிட்டன்னு இருக்கும் போல இருக்குது. எக்கச்சக்கம் இருக்கும் போல. ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 600 கிலோமீட்டருக்கு. நாட் ஒர்க்கிங்கா என்னன்னு தெரிலது. தேக்கு மரத்தில் அந்த பூ பூத்துட்டு இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது, வார்த்தைகளால் சொல்ல முடியல. அப்படி இருக்கு இடம்.